இந்த பால்ஸு சாப்பிட்றப்ப ரொம்ப ஸ்பாஞ்சியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் 2 முட்டை எடுத்து விஸ்க் வச்சு நல்லா கலந்துக்கிட்டேன். 1/2 கப் சுகர் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் சுகர் சேர்க்குறப்ப தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பிஞ்ச் ஆஃப் சோடாப்பு, ஏலக்காய் தூள் 1/4 ஸ்பூன், பிஞ்ச் ஆஃப் சால்ட், 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்க்குறப்ப போண்டா நல்லா ஸ்பாஞ்சாகவும் நல்லா வாசமாகவும் இருக்கும். 1 கப் மைதா மாவு, 1 கப் கோதுமை மாவு சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. நல்லா பிசைஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி மாவு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பிசுபிசுப்பாக இருக்கும். கையில் தண்ணி தொட்டுக்கிட்டு சின்ன சின்ன போண்டாவாக சூடான எண்ணெயில் போட்டு மிதமான தீயில் பொரிச்செடுங்க. அப்போ தான் உள்ளார மாவு வேகும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அம்மட்டு ருசியாக இருக்குங்க. நீங்களும் ஒரு முறை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிளேட்டுக்கு மாற்றி சாப்பிட்டு சந்தோஷப்படுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.